வீட்டில் காலைல டிஃபன் வந்து ராகி மாவாடை. இந்த ராகி மாவாடை வந்து நல்லா மெலிசாக இந்த பேப்பரில் உருண்டை வச்சு தட்டிட்டு நல்லா மெலிசாக தட்டினா கையில் ஒட்டாத அளவுக்கு வந்திருக்கும். மெலிசாக இது ஒரு அரை ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி போட்டு நல்லா நம்ம திருப்பி போட்டால் திருப்பி ஒரு அரை ஸ்பூன் ஊற்றினோம்னா ஸ்லோவாக தீயை வச்சு பண்ணும்போது நல்லா வெந்து வந்துடும். நல்லா மெலிசாக பாருங்கள் சார் இருக்குது. இந்த அளவுக்கு உருண்டை எந்த அளவுக்கு நம்ம உருண்டை தேவையோ அந்த அளவுக்கு உருண்டை உருட்டி வச்சுக்கலாம். மாவு இந்த அளவுக்கு வந்தால் நல்லாயிருக்கும், கையில் ஒட்டாது மாதிரி. இது வந்து எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு கடலைப்பருப்பு போட்டு காஞ்ச மிளகாய் 2 வெங்காயம் பொடியாக கட் பண்ணி போட்டேன். ஒரு பூண்டு அதை நசுக்கி தோல் உரித்து நசுக்கி அதில் போட்டு நல்லா வதக்கிட்டு வதங்கினதுக்கப்புறம் முருங்கைக்கீரை ஒரு 2 கைப்பிடி அளவுக்கு போட்டு வதக்கி அதிலே ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றி உப்பு போட்டு கொஞ்சம் தண்ணி உப்பு கரைஞ்ச உடனே மாவு அதிலே கொட்டி நல்லா கலந்தோம்னா தேவையான அளவுக்கு இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றி பசு தண்ணி ஊற்றி பிசைஞ்சிக்கலாம். பிசைஞ்சால் இந்த அளவுக்கு வந்துடும், ஒட்டாமல் வரும். இது நம்ம தேவையான அளவுக்கு உருண்டையாக உருட்டி எந்த சைஸ்க்கு வேணுமோ உருண்டை உருட்டி நம்ம பேப்பரில் போட்டுக்கலாம். இல்லை வாழை இலையில் வச்சு தட்டி சுட்டு எடுக்கலாம். சூப்பராக இருக்கும். இது டிஃபன் இதுக்கு தொட்டுக்கிறதுக்கு எதனா நம்ம வெங்காய சட்னி வச்சுக்கலாம், இல்லை அப்படியே சாப்பிட்லாம். நல்லாயிருக்கும். நம்ம வீட்டில் ஈவினிங் டிஃபன் காலையில் டிஃபன் இதுதான். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். நல்லா இந்த மாதிரி ஸ்லோவாக தீ வச்சு வேக வைக்கணும். இல்லாட்டா கருகிடும், மொறுன்னு வராது. இந்த மாதிரி எடுத்தோம்னா அதுக்கு எண்ணெயை ஊற்றலை, அப்படியே தான் போடுறேன். கொஞ்சமாக எண்ணெய், அவ்வளோதான். திருப்பி போட்டு அந்த ஊற்றினா போதும். சாப்பிட்டு பார்க்கலாம். எவ்வளோ மெலிசாக நல்லா இருக்கு பாருங்கள். பூண்டு எல்லாம் போட்டு நல்லா வாசனையாக நல்லாயிருக்கு, சூப்பராக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.